மக்களவையில் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. 2027இல் இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவதற்கான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. ஏழை நடுத்தர மக்கள் எதிர்பார்க்கும் அம்சங்கள் இருக்கும் என்றும் சூசகம். மக்களவைத் தேர்தலுக்காக 1737 கோடி ரூபாய் செலவு செய்த பாஜக விளம்பரங்களுக்கு மட்டும் 617 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார். தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவும், ஐடி பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல்குமாரும் நியமனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா திடீர் சந்திப்பு. வாழ்த்து பெறுவதற்காகவே சந்திக்க வந்திருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேட்டி. தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான், ஒரு தனையனாக அவரிடம் ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசை பெறுவதற்கும் எங்கு கள அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்திலேயே அண்ணங்கிட்ட ஆசி வாங்க வந்திருக்கேன். ஆதவ் அர்ஜுனாவுடனான சந்திப்பில் அரசியல் கணக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம். தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறையுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் தாம் பயின்ற பள்ளி விழாவில் பங்கேற்று நடிகர் சிவகார்த்திகேயன் ஆசிரியர்களை போற்றியும் நகைச்சுவையாக மிமிக்ரி செய்தும் கலகலப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 8 எம்எல்ஏக்கள் விலகல். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் முடிவு. அமெரிக்காவில் மீண்டும் ஒரு விமான விபத்து. பிலடெல்பியாவில் சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியதில் 6 பேர் உயிரிழப்பு. விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற பெருமையை பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ். 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் விண்ணில் நடந்து புதிய சாதனை. கனடா, மெக்சிகோ, சீன பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பு திட்டம் இன்று முதல் அமல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. புனேவில் நடந்த 4வது போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.